ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தோப்புக்கு வந்திருக்கோம். கோழியெல்லாம் திறந்து விட்டுட்டு கொஞ்சம் தோட்டத்தை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அப்புறம் ஒரு கோழி இங்கே வந்து அவையம் வச்சுருக்கோம். இங்கே ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. நாட்டுக்கோழி எல்லாமே. இந்த அடுப்பெல்லாம் வாங்கியிருக்கு. எப்பயாவது ஃப்ரீ டைமில் இங்கே நாங்கள் வருவோம். இப்போ இந்த கோழி அடை வச்சு 1 வாரம் ஆகுது. பார்க்கலாம் எப்படி குஞ்சு பொரிக்குதுன்ட்டு. ஏன்னா இதில் வந்து ஒரு 9 முட்டைக்கு வச்சாங்க. ஆனால் இதில் வந்து 5 கோழி குஞ்சு தான் பொரிச்சிச்சு. பார்க்கலாம். எங்க அந்த ஸ்டிக் ஐயா அதை கொடுத்தா ஷேக் ஆகாமல் இருக்கும். சாரி, இது நம்ம தோப்பில் உள்ள முந்திரி பழம். இப்போ இது வந்து பாதி பழமாக தான் இருக்குது. இது இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். இது நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பழுக்கிறதுக்கு. அப்போ தான் விதை வந்து நல்லா ஃபுல்லாக முத்தும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு விதையாக இருக்கும். இதில் அந்தளவுக்கு பருப்பு தேராது. பருப்பு வந்து நல்லா முத்தி நம்ம பறிக்கணும். பட் ஆனால் இது வந்து இப்போ சமையலுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். பச்சை கொட்டை. இந்த மரம் வந்து சீசனுக்கு தான் காய்க்கும். ஒரு சில மரங்கள் நமக்கு வந்து எல்லா நாளுமே அறுவடை இருக்கும். நாம் இப்போ வந்து வான்கோழி மேயறது இறை எடுத்துகிட்ருக்கு. அதை போய் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாத்துக்குடியா எலுமிச்சையான்னு தெரில, ஏதோ மரம் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் வந்து இங்கே அந்தளவுக்கு செய்கிறதில்ல, நேரம் பத்தாது. இது வந்து மேபி சாத்துக்குடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெரைட்டி மாதிரி தான் தெரியுது, சாத்துக்குடி மரம். இப்போது நம்ம வான்கோழியை பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்தா பா பா. ம், போயிட்டே இருக்காங்க. பா பா பா. இந்தா பா. இங்கே வா, இங்கே வா. பா பா. கிட்ட வா. ம், இங்கே வா, இங்கே வா. வரமாட்டேங்குது. இங்கே வா. ஆ, வேர்பலா. இந்த மரம் வந்து வேர்பலாவாம், எப்பவுமே கீழே இருந்தே காய்க்கும். ஊடு பயிரா இங்கே வாழையும். ஐயா இது எலுமிச்சங்கன்று பிஞ்சு வச்சிருக்கு, பூ இருக்கு. இந்த இருக்கு ஒரு பிஞ்சு, இது கூட பூ வச்சிருக்கு. இங்கே ஒரு பிஞ்சு இருக்கு. நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் விட நம்மளுடைய ஈடுபாடு வந்து கவனம் வந்து அது மேலேயே தான் இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து விழுந்து டேமேஜ் ஆகி கிடக்கு. ஏன்னா ஒரு காயெல்லாம் பறிக்க முடியாது. அது லேபர்ஸ் வர அன்னைக்கு தான் நம்ம மொத்தமாக கொஞ்சம் காய் பறிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. டேய் டேய், இந்த தட்டைப்பயிர் செடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் நமக்கு நல்ல ஈல்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் சின்ன கன்று இப்போ தான் பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதுக்குமே நமக்கு நாள் கணக்கு தான், 3 மாதம் பயிர் அப்படின்ற மாதிரி. இது நம்மளுடைய வீட்டுக்காக நம்ம போட்டிருக்கோம். இந்த ஓரங்கள்லாம் நம்ம வந்து தேக்கங்கன்று போட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு எதிர்காலத்தில் உதவும், பணப்பயிர். 2வது மரம் விற்கிறதுக்கு எல்லா பர்பஸுக்குமே நம்மளே பழக அறுத்துக்கலாம். நம்ம வீட்டு செலவுக்கே நம்ம வேணுங்கிறதுக்கு அருகாலுக்கெல்லாம் நம்ம மரம் அறுத்துக்கலாங்கிற எய்மில் தான் இதை நம்ம வந்து இந்த ஓரக்கால்களில் நடுறது. எல்லா கோழியும் இந்த பக்கம் ஓடியாந்துருச்சு. குருவி
பிடிச்சிட்ருக்கேன். கோழி எல்லாம் பயந்து போய் ஒரே இடத்துக்கு ஓடி போச்சு. பண்ருட்டி பலாப்பழம்னு சும்மாவா சொன்னாங்க? வா ஐயா டிஃபன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இட்லி, சாம்பார், சட்னி, உளுந்து வடை. இனிமே பலாப்பழம் பறிக்கிற இடத்துக்கு போகலாம். நம்ம அடுத்தது வேறு தோப்புக்கு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் டிஃபன் தான். இட்லி, சாம்பார், சட்னி. நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க. எல்லாமே கொடுப்பாங்க. தூள், தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே இருக்கும். நீங்களும் காடாமலூருக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்டு பாருங்கள். ஹோம்மேட் டிஃபனாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே பிடிச்சி வச்சுடும். எனக்கு கவர் ஆகுமா? ஒரு படியை ஏறுது, ஒரு படியை இறங்குது. அது விளையாடுற மாதிரி அது. நான் சாப்பிட்றது இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த அடையில் உட்காந்துருந்த கோழியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் கொஞ்சம் அந்த பாடி ஹீட்டு இங்கே அப்படியே உட்காந்து அந்த மண்ணை நல்லா சீச்சு விளையாடிட்டு, நம்மளும் அப்படி தான். நம்மளும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் வெளியே நடமாடணும், நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரணும். அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எப்போவுமே மாற்றிக்கணும். இப்போ இந்த கோழி அடையில் இருந்த 3 கோழியும் வெளியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாடி ஹீட் ஏற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு அது அவங்க அடை வச்ச இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 பேரும் ஒரே நேரத்தில் ஏஞ்சி வெளியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்பி போயிட்டு அவங்க அடையில் உட்காந்துருவாங்க. அவையம் வச்சுருக்கிறதுல மண்ணில் நல்லா சீச்சு விளையாடுது. ஆ